உங்களுக்கு ஒரு 400 to 500 rupees கிட்ட ஒரு ஆர்பிட்ராஜ் கிடைக்கும். ஃப்ரீ கிவ் அவே மாதிரி பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோல இவங்களுக்கும் டாடாக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூபியில கூட ஒரு டெம்பிள் இப்படிதான் கட்டணும். 10,000 rupees ஸ்டாக்கை 180 rupeesக்கு வாங்க முடியுமா? நீங்கள் கரெக்டான வீடியோக்குள்ள தான் வந்திருக்கீங்க. ஏன்னா கேசோராம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு ஸ்டாக்கை மார்க்கெட் லீடரான அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் கூட மர்ஜ் பண்ண போகிறாங்க. இந்த மர்ஜரில் 5% ஆர்பிட்ராஜ் இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரீ கிவ் அவே மாதிரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க்ஸில் 1 இயருக்கே 5 to 6% தான் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. பட் இவங்க ஆர்பிட்ராஜ் மட்டுமே 5% வச்சுட்டு அதை தவிர ஸ்டாக் க்ரோத் எவ்வளோ, எந்த அளவுக்கு ஃபண்டமெண்டலி இவங்க ஸ்ட்ராங், பேலன்ஸ் ஷீட் படி இவங்க அண்டர் வேல்யூடா ஓவர் வேல்யூடா அண்ட் இந்த கம்பெனியை வாங்கலாமாங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ்க்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ வெல்கம் பேக் டு 1 minute fundamentals. இந்த வீடியோவில் கேசோராம் இண்டஸ்ட்ரீஸோட கம்ப்ளீட் அனாலிசிஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பெனி ப்ரொஃபைல்குள்ள வந்தோம்னா இவங்களுடைய மெயின் பிசினஸ் சிமெண்ட் தான். பட் சிமெண்ட் தவிர ரேயான் பண்றாங்க. ரேயான்னா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய ரா மெட்டீரியல் நூல் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் பண்றாங்க அண்ட் கெமிக்கல்ஸ் பண்றாங்க. ஸோ சிமெண்ட் தான் மெயின் பிசினஸ்ங்கிறதுனால கர்நாடகா அண்ட் தெலுங்கானால இவங்களுடைய முக்கியமான பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் ரேயான் ஃபெசிலிட்டிஸ் வந்து கங்கா ரிவர் பக்கத்துல வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அண்ட் இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸுமே கொல்கட்டால தான் இருக்கு. ஏன் கொல்கட்டான்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்க கம்பெனி ஹிஸ்டரியை பார்க்கணும். ஸோ 1919ல இந்த கம்பெனியை கேசோராம் காட்டன் மில்ஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. 1919 வேர்ல்டு வார் 1 முடிஞ்ச காலகட்டம். ஸோ நியர்லி 100 இயர்ஸ்க்கு மேல ஹிஸ்டரி இந்த கம்பெனிக்குள்ள இருக்கு. பட் ஸ்டில் இவங்க ஒரு மிட் கேப் தான். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஸ்மால் கேப்ல தான் இருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு அது ஒரு நெகட்டிவ் பாயிண்டாவே பார்த்தாலும் இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிகே பிர்லா குரூப். இவங்க ஆதித்யா பிர்லா குரூப்போட ஒரு சப் பிரான்ச் தான். ஸோ இவங்க கல்கட்டால இந்த ஒரு டெக்ஸ்டைல் மில்ல ஆரம்பிக்கிறாங்க. லேட்டர் 1959ல இவங்க ரேயான் பிசினஸ்ல என்டர் ஆகுறாங்க. ஸோ அந்த ரேயான் பிசினஸ்க்காக ஒரு பிளான்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ப நம்மளே ஏன் இந்த பிளான்ட்டுக்கான தேவைப்படுற சிமெண்ட் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் இவங்க சிமெண்ட் பிசினஸ்க்குள்ள வராங்க 1961ல. லேட்டர் 2000 பீரியட்ல இவங்களோட சிமெண்ட் பிசினஸ் வளர இவங்களோட டெக்ஸ்டைல் பிசினஸை தனியாக டிமர்ஜ் பண்ணி வெளியில அமைச்சிட்டு சிமெண்ட் பிசினஸ் மட்டும் தான் இவங்க பண்றாங்க. ஸோ இப்போ இந்த கேசோராம் இண்டஸ்ட்ரீஸ் நீங்க வாங்குறது மூலமா அவங்களுடைய சிமெண்ட் பிசினஸ் மட்டும் தான் உங்களால வாங்க முடியும். டெக்ஸ்டைல் பிசினஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு ஒரு மர்ஜர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 shares ஆஃப் கேசோராம் இண்டஸ்ட்ரீஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஷேர் ஆஃப் அல்ட்ராடெக் சிமெண்ட் தருவாங்க. நீங்க 51 ஷேர் வச்சிருந்தீங்கன்னா கூட ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல அந்த ஷேரோட கரண்ட் பிரைஸை கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ஷேர் கூட வராது. ஸோ அதனால நீங்க மினிமம் 52 shares வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த ஸ்டாக் கரண்ட்லி 181 rupeesல இருக்கும்போது நீங்க 52 shares வாங்கினீங்க அப்படின்னா 9,400 rupees வரும். அண்ட் கரண்ட் டைம்ல அல்ட்ராடெக் 9,800 rupeesல இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு 400 to 500 rupees கிட்ட ஒரு ஆர்பிட்ராஜ் கிடைக்கும். இந்த ஆர்பிட்ராஜ் உங்களுக்கு உண்மையிலே வர்த்திட்டா? அதுக்கு நீங்க அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸோட அனாலிசிஸை பார்க்கணும். ஏன்னா கேசோராம் எப்படியா பார்த்தாலும் அல்ட்ராடெக் கூட தான் மர்ஜ் ஆக போகுதுங்கிறதுனால. இப்போ அல்ட்ராடெக்கோட கம்பெனி ப்ரொஃபைல்குள்ள போனோம் அப்படின்னா இவங்க வேர்ல்ட்லே 3rd largest சிமெண்ட் கம்பெனி அண்ட் இந்தியாவோட நம்பர் 1 கம்பெனி. ஸோ இவங்களுக்கு முன்னாடி சிமெக்ஸ் அண்ட் ஹேண்டல்பர்க்னு சொல்லிட்டு மெக்சிகன் அண்ட் ஜெர்மன் கம்பெனி இருக்கு. 3வது இடத்துல நம்ம இந்தியன் கம்பெனினா அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்கு. ஸோ இவங்க 25.9% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. 100ல 25னா 1/4 ஆஃப் மார்க்கெட்டை இவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ கால்வாசி மார்க்கெட் இவங்களுடைய ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் போகுது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட 22 இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு அண்ட் 120 மில்லியன் டன்ஸ் ஆஃப் சிமெண்ட்டை எவ்ரி இயர் இவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. இவங்க கிட்ட 30,000க்கும் மேற்பட்ட டீலர்ஸ் இருக்காங்க அண்ட் 64,000க்கும் மேற்பட்ட ரீட்டைலர்ஸ் இருக்காங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே இவங்க தான் மார்க்கெட் லீடருங்கிறதுக்கான எக்ஸாக்டான ப்ரூஃபாக அமையுது. ஸோ இந்த மார்க்கெட் லீடர் என்னதான் பிசினஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய பிசினஸ் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்கு. அதில் முக்கியமாக அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்கு, அல்ட்ராடெக் ரெடிமிக்ஸ் கான்கிரீட் இருக்கு, அல்ட்ராடெக் பில்டிங் ப்ராடக்ட்ஸ். இதுல வந்து ஸ்பெஷலைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் நீட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க. அல்ட்ராடெக் சொல்யூஷன்ஸ் இருக்கு, பிர்லா ஒயிட் சிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த பிர்லா ஒயிட் சிமெண்ட்ஸ் கீழே இன்னும் ஏகப்பட்ட வகையான ப்ராடக்ட்ஸை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களுடைய முக்கியமான காம்படிஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட், அம்புஜா சிமெண்ட், ஏசிசி சிமெண்ட், ஜேகே சிமெண்ட், தால்மியா சிமெண்ட் அண்ட் இந்தியா சிமெண்ட்ஸ் கீழே சங்கர் சிமெண்ட்ஸ் அண்ட் கோரமண்டல் சிமெண்ட்ஸ் காம்படிட்டர்ஸாக வருவாங்க. ஸோ இவ்வளோ காம்படிஷன் நடுவில் இந்த கம்பெனி எப்படி மற்றவங்க எல்லாரையும் அவுட் சைன் பண்ணிட்டு மார்க்கெட் லீடராக மாறினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட யூனிக்னஸ் தான். அதில் முக்கியமான யூனிக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரா மெட்டீரியல் அட்வான்டேஜ். அது என்ன ரா மெட்டீரியல் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்ட்ராடெக் சிமெண்டோட ஓனர்ஷிப் வந்து ஆதித்ய பிர்லா குரூப் கிட்ட இருக்கு. அந்த ஆதித்ய பிர்லா குரூப் கிட்ட இன்னொரு கம்பெனி இருக்கு, அதுக்கு பேர் ஹிண்டால்கோ லிமிடெட். ஸோ ஹிண்டால்கோ லிமிடெடோட ஒர்க்கே ரா மெட்டீரியல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது தான். ஸோ இந்த சிமெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய லைம்ஸ்டோனாக இருக்கட்டும், கிளே, சாண்ட் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த ஹிண்டால்கோவால் ஈஸியாக மைன் பண்ணி எடுக்கப்படுது. அண்ட் அதை கம்மி காசுக்கு இவங்களுக்குள்ளேயே அனுப்பிச்சுப்பாங்கிறதுனால ஒன் ஆஃப் த பேக்வர்ட் இன்டகிரேஷனாக இது அமையுது. இது மூலமாக இந்த கம்பெனிக்கு ரொம்பவே கம்மி எக்ஸ்பென்சஸ் ஆகுது. இதை தவிர இவங்களுடைய நெட்வொர்க் வந்து ரொம்பவே பயங்கரமாக வச்சிருக்காங்க சேனல் பார்ட்னர்ஸ் மூலமா. இது மூலமா இவங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே பயங்கரமான சேல்ஸ் பூஸ்டப்பாக வச்சிருக்காங்க. அடுத்ததாக இவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ்குள்ள பார்த்தோம்னா இவங்க இருக்கிறது கமாடிட்டி இண்டஸ்ட்ரி. இதுல ஆயில் அண்ட் கேஸ், மெட்டல்ஸ், மைனிங்,
மைனிங், கன்ஸ்ட்ரக்ஷன், பவர் செக்டார் அண்ட் கெமிக்கல் செக்டார்லாம் வரும். இது எல்லாமே நிஃப்டி கமாடிட்டிஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கும். அதில் இந்த கம்பெனியும் ஒன்று தான். ஸோ நீங்கள் அது மூலமாக வாங்கலாம். பட் அதை தவிர இண்டஸ்ட்ரி அனலைசிஸை கம்ப்ளீட்டாக பார்க்கணும்னா நான் வேதாந்தாவுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே அதில் நீங்கள் இண்டஸ்ட்ரி அனலைசிஸை கம்ப்ளீட்டாக புரிஞ்சிக்கலாம். இண்டஸ்ட்ரி அனலைசிஸ்க்கு நான் சீக்கிரமாக தனி வீடியோ போடுறேன். பட் இண்டஸ்ட்ரிக்குள்ள சப் செக்டாரோட அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிறது சிமெண்ட் செக்டார். ஸோ சிமெண்ட் செக்டார்ங்கிறது ஒரு மெச்சூரான செக்டார். ஏன்னா ரொம்ப வருஷமாகவே நம்ம இந்த பில்டிங்ஸ் கட்டுமானத்தில் ஈடுபட்டுக்கிறதுனால பல வருஷங்களாக இந்த சிமெண்ட் செக்டார் வந்து வளர்ந்துருச்சு. ஸோ இது ஒரு வளர்ந்த செக்டார். அதனாலேயே இவங்களுடைய சப்ளை டிமாண்டை அவுட் ஸ்பேஸ் பண்ணிடுச்சு. அதாவது இப்போ கரண்ட் டைமில் எந்த அளவுக்கு சிமெண்ட் நீட்ஸ் நமக்கு இருக்கோ அதை விட அதிகமான சிமெண்ட் இப்போ மார்க்கெட்டில் இருக்குங்கிறதுனால இது ஒரு நெகட்டிவாகவே இந்த கம்பெனிக்கு போய் அமையுது. அண்ட் நாட் ஓன்லி திஸ் கம்பெனி, இந்த என்டையர் செக்டாருக்கு அமையுது. அடுத்தது நம்ம ஒரு ஃபாலிங் ரியல் எஸ்டேட் எக்கானமியில் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு ஓவர் வேல்யூட் செக்டராக மாறிடுச்சு. நீங்கள் எந்த வீடை பார்த்தாலுமே இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்க்குற ரிட்டர்ன்ஸோட கம்மியாக தான் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். பட் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் அவங்க புவர் பீப்புளுக்கு நாங்கள் பில்டிங்ஸ் கட்டி தருவோம், ரெசிடென்ஸ் கட்டி தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்களுக்கு ஒரு பல்க் கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ ஒரு கமர்ஷியல் கான்ட்ராக்ட் இவங்க எடுத்தாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கும் போது இவங்களால பயங்கரமான ப்ராஃபிட்டையும் சம்பாதிக்க முடியும். இந்த செக்டாரில் இருக்கிற எல்லா பிசினஸ்க்குமே இது ஒரு நல்ல விஷயமா போய் அமையும். அடுத்தது இந்த சிமெண்ட் செக்டாரில் லீடிங் ப்ரொடியூசராக இருக்கிறது சைனா. அவங்களுக்கு பின்னாடி தான் இந்தியா அண்ட் வியட்நாம் இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேர் மட்டுமே மொத்த வேர்ல்டோட சிமெண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ்ல 50% பூர்த்தி செய்றாங்க. நியர்லி 4.4 பில்லியன் டன்ஸ் ஆஃப் சிமெண்ட் எவ்ரி இயர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் சைனா தான் ஃப்ரண்ட்ல இருக்காங்கிறது ஒன் ஆஃப் த நெகட்டிவ் பாயிண்டாவே நம்ம பார்க்கலாம். பட் இவங்க தான் ஒரு எக்கனாமிக் பேக் போன் ஃபார் த கண்ட்ரியா இருக்காங்க. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஆகும்போது தான் ஒரு கண்ட்ரியே டெவலப் ஆகும். ஸோ இந்தியா ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிங்கிறதுனால இந்தியாவில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த சிமெண்ட் செக்டர் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இன்னுமே இருக்க தான் செய்யுது. நெக்ஸ்ட் இவங்களுடைய சிக்னிஃபிகன்ஸ் டுவர்ட்ஸ் CO2 அண்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். சிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நிறையவே என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ண வேண்டியது நிலைமை இருக்கும். ஸோ ஏர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன்லாம் இந்த கம்பெனி அதிகமாகவே எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. ஸோ பீப்பிள்ஸ் ப்ரொடெஸ்ட் அண்ட் கவர்மெண்ட் ரெகுலேஷனால இவங்க அதிகமாக பாதிக்கப்படலாம். அடுத்தது ஒரு ஸ்டெடி டிமாண்ட். ஸோ இந்த கம்பெனிஸ்க்கு எப்பவுமே ஸ்டெடியான டிமாண்ட் இருக்கும். ஒன் டைம் ஆஃப் த இயரில் அதிகமான சேல்ஸும் வேறு டைமில் சேல்ஸ் இல்லாமல் இருக்காது. எப்போவுமே நீங்கள் எங்கே போனாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஸ்டெடி டிமாண்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட் முக்கியமான விஷயம், இந்த மெச்சூர் செக்டார் இப்போ கொஞ்ச நாளாக எவால்வ் ஆகிட்டு வருது. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூபியில் கூட ஒரு டெம்பிள் இப்படி தான் கட்டணும். அண்ட் சைனால பல பில்டிங்ஸ் இப்படி தான் கட்டிட்டு இருக்காங்க. அதாவது சிமெண்ட்டே இல்லாமல். ஏன்னா சிமெண்ட்டுங்கிறது 2 பிரிக்கு நடுவில் இருக்கிற பைண்டிங் மெட்டீரியல் தான். ஸோ சிமெண்ட்லாம் நீங்கள் மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனை சிமெண்ட்லேயே பண்ண முடியாது. இப்போ இந்த வால்லாம் பார்த்தீங்கன்னா 2 பிரிக்ஸ்க்கு நடுவில் ஜஸ்ட் சிமெண்ட்டை வந்து பைண்டிங்காக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இது எர்த்குவேக் ப்ரோன் ரீஜனில் ப்ராப்ளமாக இருக்குங்கிறதுனால இப்போ கரண்ட் டைமில் இந்த ராக்ஸாக இருக்கட்டும் இல்லை கான்கிரீட்டாக இருக்கட்டும் அதை ஒரு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மூலமாக ஜஸ்ட் லாக் பண்ணி தான் கட்டுறாங்க. இப்போ பிரிட்ஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிமெண்ட்டே இல்லாமல் தான் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இதனால இந்த செக்டரில் இருக்கிற எல்லா பிஸ்னஸ்க்குமே இது ஒரு ப்ராப்ளமாக அமையலாம். பட் அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இவங்க கான்கிரீட் பிஸ்னஸ்லேயும் இருக்காங்க அண்ட் இவங்க தான் மார்க்கெட் லீடருங்கிறதுனால புது விஷயங்களுக்கு இவங்களால ஈஸியாக அடாப்ட் ஆக முடியும். ஸோ இவ்வளோ காம்படிட்டிவ் செக்டரில் ஆதித்ய பிர்லா குரூப் தான் இந்த கம்பெனியை ஓன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஆதித்ய பிர்லா குரூப் கிட்ட ஹிண்டால்கோ, அல்ட்ராடெக் சிமெண்ட், கிராசிம், பீட்டர் இங்கிலாந்து, ஆதித்ய பிர்லா கேபிட்டல் அண்ட் வோடாஃபோன் ஐடியா லிமிடெட்னு 6 முக்கியமான லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்கு. இதை தவிர ஏகப்பட்ட கம்பெனிஸ் இவங்க வச்சிருக்காங்க. ஸோ டாடா மாதிரி இவங்களும் பல வகையான பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தாலுமே டாடா அளவுக்கு இவங்க ஸோ எத்திக்கல்னு சொல்லிட்டு யாருமே சொல்றது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மேலே அதிகமான என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்கு. ஏன்னா ஹிண்டால்கோ மாதிரியான கம்பெனிஸ் இருக்கிற இடத்துல ரா மெட்டீரியல்ஸ் எடுக்கும்போது ஏகப்பட்ட என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வரதான் செய்யும். நம்ம வேதாந்தா வீடியோலேயே ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அதனாலேயே இந்த ப்ரொமோட்டர்ஸ் மேலே ஏகப்பட்ட என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் இருக்கு. இதை தவிர லேபர் ப்ராக்டிசஸ்னாலேயே இவங்க மேலே அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் சேஃப்டி கம்மியாக இருக்கு, லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் லோ வேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி மேலே அதிகமான அலிகேஷன்ஸ் வைக்கப்படுது. நெக்ஸ்ட் லேண்ட் அக்வசிஷன். ஸோ ஒரு இடத்துல இந்த லேண்டில் நாங்கள் பிளான் கட்ட போகிறோம் அப்படின்னா அதை புள்ளி பண்ணி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு சில அக்வசிஷன்ஸ் இருக்கு. அண்ட் டெப்ட் லெவல். ஸோ டாட்டாஸ் மாதிரி இவங்களும் ஒரு பெரிய கம்பெனி, பட் இவங்க ஏகப்பட்ட டெப்ட் வச்சிருக்காங்கிறதுனால இதுவுமே ஒரு கிரிட்டிசிசமா இந்த ப்ரொமோட்டர்ஸ் மேல நிறைய பேர் வைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் டாட்டாக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டாட்டாஸ் ஆர் சோ எத்திக்கல். இவங்களும் மாரலி குட் கம்பெனிஸ் தான், பட் நாட் ஆஸ் மச் ஆஸ் எத்திக்கல் ஆஸ் டாட்டாஸ்னே சொல்லலாம். அடுத்து நம்ம மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிங்கிறதுனால ஏகப்பட்ட பிசினஸ் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ கிராசிம் இந்தியா லிமிடெட் இருக்கு, அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்கு அப்படின்னா அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸை, ஒரு ஹையர் அண்ட் எம்ப்ளாயியை இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்காக டேரெக்டாக தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கிறாங்க. இது மூலமா கிரவுண்ட் லெவல் எம்ப்ளாயிஸ்க்கு டேரெக்டாக அந்த ஹையர் லீடரை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு சில அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. அதாவது கிரவுண்ட் எம்ப்ளாயிஸ் கிட்ட அதிகமான டிசிஷன்ஸ்க்கு கேட்டுட்டு பண்றது இல்லை, டைரக்டா மேனேஜ்மெண்ட் டிசிஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டும் சில அலிகேஷன்ஸ் வைக்கப்படுது. பட் இதெல்லாம் ஒரு பிசினஸ் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது பெரிய விஷயம் கிடையாது.
ஸோ ஓவராலாக இந்த கம்பெனி எனக்கு பார்க்கும்போது பிஸ்னஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பிஸ்னஸ், ஒரு ஸ்டெடி டிமாண்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். ஸோ இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இந்த கம்பெனி நல்லா தான் இருக்கு. சில குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், சின்ன சின்ன அலிகேஷன்ஸ் வச்சாலுமே இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா பிஸ்னஸ்க்குமே அந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறப்ப இதெல்லாத்தையும் நம்ம ஒத்துட்டு தான் இந்த கம்பெனிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த இடத்துலன்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி ரொம்பவே டீசெண்டாக தான் எனக்கு தெரியுது. பட் இதுங்க அண்டர் வேல்யூடா, இவங்களுடைய ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் என்ன, இன்கம்ஸ் என்ன, அண்ட் இந்த ஸ்டாக்கை நம்ம உண்மையிலேயே கன்சிடர் பண்ணி வாங்கலாமாங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்கணும். நான் அதை இங்கே லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் கிடைச்சிடும். நீங்கள் இந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை பை.